Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி காஜு கட்லி. பட் இது காஜு கட்லி கிடையாது, பீனட் கட்லி, அதாவது நிலக்கடலை கட்லி. தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துருங்க. காஜு கட்லி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வெரி காஸ்ட்லி. சிம்லார் டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த பீனட் கட்லி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கட்லியோட டேஸ்ட் டோட்டலாக மாறிடும். ஸோ அதை பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கங்க. 1 கப் நிலக்கடலைக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கம்பி பதம் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதையும் கரெக்டாக நம்ம பார்க்கணும். இதில் நம்ம 1 கப் நிலக்கடலைக்கு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். மில்க் பவுடர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்தீங்கன்னா சுகர் சிரப் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து விடுறச்ச கொஞ்சம் விழும்போது கேப் விட்டு இருந்ததுன்னா, அதாவது பிகைனர்ஸ்க்கு சில பேருக்கு பார்க்க தெரியாது. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீனட் பவுடர், நிலக்கடலை பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா பவுடராக வேணும்னா நீங்கள் இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஜலிக்க முடியாது, ஏன்னா பீனட் ரொம்ப பவுடராக உங்களுக்கு வராது. ஸோ இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்வீட் பண்ணும்போது நிறைய நெய் இல்லை ஆயில் தேவைப்படும். இதுக்கு ரெண்டுமே அதிகபட்சமாக 1 அல்லது 2 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு ட்ரேவோ இல்லை பிளேட்லேயோ கீ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்படியே இதை நம்ம எடுத்து சேர்த்துடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க மாதிரி தோணும். பட் நம்ம கொஞ்சம் ஆறிச்சுன்னா, இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். பட்டர் ஷீட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பூரிக்கட்டையில் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். நான் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சில்வர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளில் ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக்